CBSE Class 10 Second Board Exam Mathematics Standard Paper Set 1 answers இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். First section A MCQs பார்ப்போம். First question, if A and B are any two positive integers, then the four options எது true நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் HCF LCM இதோட ரிலேஷன் என்ன? HCF into LCM is equal to product of two numbers. So இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். Option C is the right answer. Next question number 2, a rational number between root 2 and root 3. ரூட் டூக்கும் ரூட் த்ரீக்கும் இடையில ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ரூட் 2 ரூட் 3 இதோட வேல்யூஸ் எழுதிப்போம். ரூட் 2 ரூட் 3 இரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்குமா. இதோட வேல்யூ 1.732 ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இதற்கு இடையில நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ரூட் 2 1.4ன்னு வச்சுட்டோம்னா ரூட் 3 1.7. இதற்கு இடையில இருக்கிற வேல்யூ தான் கண்டிப்பாக ஆப்ஷன் சி அண்ட் டியும் வராது. ஏன்னா ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1.3, இது 1.4 விட கம்மியாக இருக்குது. ஆப்ஷன் டி 1.8, இது 1.7 விட அதிகமாக இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸ் வராது. ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இரேஷனல் பார்ட்டில் இருக்குது. ரூட் 2 ரூட் 3 ரெண்டுமே இரேஷனல் நம்பர். இதை ஆட் பண்ணாலும் இரேஷனல் நம்பர் தான் வரப்போகுது. இதை டிவைட் பண்ணி வர ஆன்சரும் இரேஷனல் நம்பர் தான். ஸோ ஆப்ஷன் ஏ பி இது ரெண்டுமே இரேஷனல். ஆனால் இங்கே எனக்கு ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்களா. கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த 2 இரேஷனல் நம்பர்ஸ், இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ். நம்ம ரேஷனல் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்குது 1.3 1.4 இதற்கு இடையில வரல. ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸுமே ராங். பட் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ 1.4 1.7. ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ரூட் 2 ரூட் 3 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரூட் 2 1.4 ரூட் 3 1.7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -0.3 கிடைக்குமா. இது டிவைட் பை 2 கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில வராது. அப்ராக்சிமேட்டாக எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ரைட் ஆன்சர். கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸுமே ராங். இது ஆக்சுவலாக மியர் அட்டெம்ப்ட்ல வரும். பட் போர்டில் இந்த கொஸ்டின் பற்றி எதுவும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸுமே ராங். அப்படி இல்லாட்டி அப்ராக்சிமேட்டாக எடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, if two positive integers a and b are written as a is equal to x cube y square and b is equal to x y cube, where x and y are prime numbers, then LCM of a b நம்ம கண்டுபிடிக்கணும். a is equal to x cube y square, b is equal to x y cube. இதோட LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் பார்ப்போம். எக்ஸ் கியூப் எக்ஸ், இதில் எது ஹையஸ்ட் பவர் எக்ஸ் கியூப். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப், இதில் எது ஹையஸ்ட் பவர் ஒய் கியூப். ஸோ இதோட எல்சிஎம் எக்ஸ் கியூப் ஒய் கியூப். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, the zeros of the polynomial p of x is equal to x square minus x minus 6r. ஸோ இந்த குவாட்ரடிக் பாலினாமியலோட ஜீரோஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை இந்த -6 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into -6 -6. மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா -1. ஸோ 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ -3 into 2 எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் 1, அதை இங்கே கீழே போட்டுக்கிட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிள் எக்ஸ், அதை இதோட கம்பைன் பண்ணிங்கன்னா x - 3 into x + 2 ஆர் த ஃபேக்டர்ஸ். இதை ஒவ்வொன்றத்தையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x is equal to 3, x is equal to -2 are the zeros. Option C is the right answer. Next question number 5, if alpha and beta are the zeros of a polynomial, f of x is equal to px square minus 2x plus 3p and alpha plus beta minus alpha beta is equal to 0, then value of p நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த டேட்டாவை எடுத்துப்போம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பீட்டாவை சேஞ்ச் ஆயிடுமா. ஆக்சுவலாக ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது சம் ஆஃப் ஜீரோஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -b by a. ஆல்ஃபா பீட்டான்றது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் c by a. a b c இதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b by a, ஆல்ஃபா பீட்டா c by a minus b, b ஓட வேல்யூ -2, மைனஸ் ஆஃப் b ஓட வேல்யூ -2 டிவைடட் பை a ஓட வேல்யூ p. அதே மாதிரி இங்கே c by a, c ஓட வேல்யூ 3p டிவைடட் பை a ஓட வேல்யூ p. இந்த p-யும் இந்த p-யும் கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இங்கே 3 இருக்குமா. இங்கே மைனஸ் ஆஃப் -2 + 2, ஸோ 2 by p. ஆக்சுவலாக நம்ம p ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த p இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த 3 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா p is equal to 2 by 3 கிடைக்குமா. Therefore p ஓட வேல்யூ 2 by 3. Option B is the right answer. Next question number 6, the pair of equations 5x minus 15y is equal to 8 and 3x minus 9y is equal to 24 by 5 as இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 2 ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், அதாவது a1 by a2, b1 by b2, c1 by c2 இதோட ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி அதை கம்பேர் பண்ணி வர ரிசல்ட்டை வச்சு தான் ஸோ இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். a1 by a2 5 by 3,
B1 by B2 minus 15 by minus 9, C1 by C2 8 by 24 by 5. இங்கே இது 5 by 3. இந்த minus 15 minus 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times 3 times இருக்குமா. நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் மேலே போனதோ ரெசிப்ரோக்கல் ஆகிடுமா. 1 time 3 times, ஸோ ரிமைனிங் 5 by 3. ஸோ இந்த 3 ரேஷியோஸும் கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக வருதா. ஸோ இந்த 3 ratios ஈக்குவலாக இருந்தால் it has infinitely many solutions. Option C is the right answer. Next question number 7. Which of the following sequence is an AP? கொடுத்துருக்கிற இந்த 4 சீக்வன்ஸில் எந்த சீக்வன்ஸ் ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணணும்னா அதோட காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம். உதாரணமாக இங்கே பாருங்கள் 4 minus 2 2, 8 minus 4 4. ஸோ இதோட காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இல்லை. ஆப்ஷன் ஏ ஒரு ஏபி கிடையாது. நெக்ஸ்ட் இதை செக் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகுமா. +3 minus 3 சேஞ்ச் ஆகிடும். +√2 minus √2. இந்த சைடு பார்த்தீங்கன்னா +3 minus 3 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் √2. இங்கே +3 minus 3 கேன்சல் ஆகிடும். 2√2 minus 1√2 √2. ஸோ இங்கே காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வருதா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஏபி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. If in two triangles DEF and PQR, angle D is equal to angle Q and angle R is equal to angle E, then which of the following is not true? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எது ட்ரூ இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள்ஸை ட்ரா பண்ணிக்குவோம். ட்ரையாங்கிள் DEF அண்ட் ட்ரையாங்கிள் PQR. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸில் angle D is equal to angle Q. Angle D is equal to angle Q. நெக்ஸ்ட்டு angle R is equal to angle E. Angle R is equal to angle E. ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவல், இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டயக்ராமை இந்த மாதிரி ட்ரா பண்ணிப்போம். அப்போ தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் மேட்ச் ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு தேவைப்படாது. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கா. பை ஏ சிமிலாரிட்டி இந்த ட்ரையாங்கிள் DEF சிமிலர் டு ட்ரையாங்கிள் QRP. இந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கு நேம் கொடுக்கும்போது ஒரு ஆர்டரில் கொடுக்கணும். DEF ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துருக்குன்னா இந்த சைடு நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கணும். QRP. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குமா. தென் DE by QR is equal to EF by RP is equal to DF by QP. இங்கேயும் சைட்ஸ் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்களா. இந்த ரேஷியோவை இதோட கம்பேர் பண்ணுவோம். ஆப்ஷன் இ EF by PR is equal to DF by PQ. EF by PR is equal to DF by PQ. DF by PQ. ஸோ இந்த ரிசல்ட் ட்ரூ. நெக்ஸ்ட் பார்ப்போம். DE by PQ. DE by QR தான் இருக்கா. ஸோ இங்கே DE by PQன்றது கரஸ்பாண்டிங் சைடே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. The distance of the point P of 2, -2 from the origin. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஆரிஜின்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா. இந்த இடத்துல இது x1 y1 வச்சுப்போம், இதை x2 y2 வச்சுப்போம். இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x2 minus x1, 2 minus 0 the whole square, y2 minus y1, y2 minus 2 minus y1 0. ஸோ -2 minus 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 minus 0 2, ஸோ 2 ஸ்கொயர், -2 minus 0 -2, ஸோ -2 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 கிடைக்குமா. ஸோ 4 + 4 8. இதோட டிஸ்டன்ஸ் √8. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் √8 இல்லையா. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 2ன்னு எழுதலாமா. இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 2√2ன்னு எழுதலாமா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 2√2. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. If P of 2 sin 30 degree divided by 1 minus sin square 30 degree is equal to Q of 2 sin 30 degree divided by 1 plus sin square 30 degree, then P is to Q. இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஆங்கிளுக்கு ஏற்ற வேல்யூஸை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவேன். sin 30 degree இதோட வேல்யூ 1/2. ஸோ எங்கெல்லாம் sin 30 degree இருக்கோ அங்கெல்லாம் 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா, அதனால 1/2 the whole square போட்டிருக்கோம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுமா. இங்கேயும் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நியூமரேட்டரில் 1 இருக்குமா. டினாமினேட்டரில் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. ஸோ 1 minus 1/4. இந்த இடத்துல 1 plus 1/4 கிடைக்குமா. இந்த டினாமினேட்டர் சால்வ் பண்ணிங்கன்னா 1 minus 1/4 3/4 கிடைக்குமா. இந்த இடத்துல 1 plus 1/4 5/4 கிடைக்கும். ஸோ இதை மேலே கொண்டு போனீங்கன்னா இது 4/3 சேஞ்ச் ஆகிடும். இது 4/5 சேஞ்ச் ஆகிடும். இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இங்கே P/3 இருக்குமா, இங்கே Q/5 இருக்கும். ஆக்சுவலாக நம்ம P is to Q இதோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். இந்த Q இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த 3 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா P/Q is equal to 3/5 கிடைக்குமா. Therefore the ratio is 3:5. Option C is the right answer. Next question number 11. In a right triangle ABC, right angled at A,
if cos b is equal to 1 by 4 then value of cot b நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிப்போம். இந்த இடத்துல cos b is equal to 1 by 4 கொடுத்துருக்காங்களா. ஸோ தீட்டா இந்த இடத்துல இருக்கும். தீட்டா இந்த இடத்துல இருந்தா இது ஆப்போசிட் சைட், இது adjacent சைட், இது ஹைபோடென்யூஸ். cos தீட்டா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? adjacent by hypotenuse னு சொல்லலாமா. then adjacent side 1, hypotenuse 4. அதை இந்த டயக்ராம்ல மார்க் பண்ணிப்போம். ஸோ hypotenuse 4, adjacent 1. தென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? cot b கண்டுபிடிக்கணும். cot b எப்படி டிஃபைன் பண்ணலாம்? adjacent by opposite side. அகைன் ஆங்கிள் b ல தான் இருக்கு. இது ஆப்போசிட் சைடு, இது adjacent side. adjacent side 1 கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள்ன்றதுனால இந்த இடத்துல நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர், அதாவது ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு adjacent பிளஸ் ஆப்போசிட். இந்த இடத்துல ஹைபோடென்யூஸ் 4 கொடுத்துருக்காங்களா, தென் 4 ஸ்கொயர். AC ஆப்போசிட் சைட் நம்ம கண்டுபிடிக்கணும். AB adjacent side அதோட வேல்யூ 1. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் 16, 1 ஸ்கொயர் 1. இந்த 1 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா -1 சேஞ்ச் ஆயிடுமா. 16 - 1 15. ஸோ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15. தென் AC இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15. இது சைட் மெஷர்மெண்ட், அதனால பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஆப்போசிட் சைடோட வேல்யூ √15. இப்போ cot b கண்டுபிடிக்கலாம். adjacent சைடோட வேல்யூ 1, ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15. ஸோ cot b இஸ் ஈக்குவல் டு 1 by square root of 15. Option B is the right answer. Next, question number 12. The length of the shadow on the ground of a pole of height 18 meter when the angle of elevation theta of the sun is such that tan theta is equal to 6 by 7. First இதுக்கான diagram draw பண்ணிப்போம். இந்த இடத்துல ABன்றது height of the pole வச்சுப்போம். இது 18 meter. இங்கே BCன்றது இந்த போலோட length of the shadow, இதை Xன்னு வச்சுப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan theta is equal to 6 by 7. ஸோ இந்த இடத்துல tan theta நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா tan theta is equal to opposite by adjacent. ஸோ 18 by x. இந்த tan thetaவோட வேல்யூ தான் இங்கே 6 by 7 கொடுத்துருக்காங்களா, இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தென் 6 by 7 is equal to 18 by x. இந்த 6ம் 18ம் இங்கே கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம் 3 டைம்ஸ் கிடைக்குமா. நெக்ஸ்ட் இந்த x இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த 7 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா x into 1 x, 7 into 3 21. ஸோ length of the shadow 21 meter. Option D is the right answer. Next, question number 13. In the given figure, tangents PA and PB to the circle centered at O from an external point P are perpendicular to each other. If AB is equal to 5√2 centimeter, then length of PA நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல PA, PB, they are tangent to the circle. Then இந்த 2 tangentsமே equal lengthல தான் இருக்கும். இங்கே அடிஷ்னலாக ஏபியோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 5√2. அதே மாதிரி இந்த 2 டேஞ்சன்ஸும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், அதாவது இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குமா. தென் இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏபிபி இதை மட்டும் தனியாக எடுத்துப்போம். இதில் பிஏ பிபி இது ரெண்டுமே ஈக்குவல், அந்த ஈக்குவல் சைடை ஏன்னு வச்சுப்போம். ஏபியோட மெஷர்மெண்ட் 5√2. சின்ஸ் இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள்ன்றதுனால பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ஆஃப் த லாங்கஸ்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். தென் 5√2 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 ஸ்கொயர் 25. இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுமா. ரிமைனிங் 2 a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணீங்கன்னா ரிமைனிங் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 கிடைக்குமா. தென் ஏவோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, இதோட வேல்யூ 5 கிடைக்குமா. இந்த இடத்துல லென்த் மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ மெஷர்மெண்ட் cannot be negative. ஸோ மைனஸ் y omit பண்ணிடுவோம். therefore length of PA is equal to 5 centimeter. Option A is the right answer. Next, question number 14. In the given figure, AT is a tangent to a circle centered at O. If angle ABC is equal to 50 degree, then angle CAT நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராமில் AT is a tangent, O is a center. Then இந்த AOB டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் மெஷர் 15 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக ஆங்கிள் CAT இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி வருமா, ஏன்னா ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் 90 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்குலர் பார்ட்டில் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா 50 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் இந்த ஆங்கிளோட சேர்த்துக்கிங்கன்னா 180 வரணும். 50 ப்ளஸ் 90 140. ஸோ ரிமைனிங் இங்கே 40 டிகிரி இருக்குமா. இப்போ இந்த 40 டிகிரியும் இந்த ஆங்கிள் சிஏடியும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 90 டிகிரி வருமா. ஏன்னா பை தியரம் 10.1 படி ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி வரும். ஸோ இது வரைக்கும் 40 இருந்தால் ரிமைனிங் 50 டிகிரி இருக்குமா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. A sector of a circle with area 264 divided by 7 cm square is cut from a circle of radius 6 cm. Then the central angle of the sector நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் செக்டார் கொடுத்துருக்காங்க 264 divided by 7 cm square. ஏரியா ஆஃப் செக்டார்க்கான ஃபார்முலா தீட்டா பை 360 into pi r ஸ்கொயர். இங்கே ரேடியஸ் 6 cm. இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
theta by 360 into pi oda value 22/7, radius 6. So 6 square 36 is equal to 264/7. The 36 360 cancel பண்ணலாமா 1 time 10 times. Next இந்த 10 and 22 cancel பண்ணீங்கன்னா 5 times 11 times. Next இந்த 7 7 cancel பண்ணலாம். Remaining theta by 5 into 11 is equal to 264. இப்போ இந்த 5 11 இது இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இங்க ரெசிப்ரோக்கல் ஆயிடுமா 5 மல்டிப்ளிகேஷன் வந்துடும் இந்த 11 டிவிஷன்ல போயிடுமா இந்த 11 264 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1 time 24 times remaining இருக்கிற நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 into 5 120. Therefore central angle theta is equal to 120. Option D is the right answer. Next question number 16. A cap is cylindrical in shape and is surmounted by a hemispherical top. If the volume of a cylindrical part is equal to that of the hemispherical part, then the ratio of the height of the cylindrical part to the height of the hemispherical part. ஒரு சிலிண்டர் ஷேப் மேல ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் டாப் இருக்கு. வால்யூம் ஆஃப் த சிலிண்டரிக்கல் பார்ட் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ சிலிண்டரோட வால்யூம் ஹெமிஸ்பியரோட வால்யூம் போத் ஆர் ஈக்குவல். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 பை ஆர் கியூப். இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டரிக்கல் பார்ட், ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட், இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பையும் கேன்சல் பண்ணலாமா, அதே மாதிரி இந்த ஆர் ஸ்கொயருக்கு இந்த ஆர் கியூப்ல ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாமா. ரிமைனிங் இந்த சைடு h இருக்குமா, இந்த சைடு 2/3 r. இங்க நம்ம என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர்னும் போது ரேடியஸ் தான் அதோட ஹைட். therefore hr இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த r இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா h/r is equal to 2/3 கிடைக்குமா. therefore இதோட ரேஷியோ 2:3. Option A is the right answer. Next question number 17. The curved surface area of the largest right circular cone that can be curved out from a solid cube of edge 4 cm. ஸோ ஒரு கியூப்ல இருந்து லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் மேக்ஸிமம் சைஸ் வர மாதிரி ஒரு கோன் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த கோனோட சிஎஸ்ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கியூபோட எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க 4 cm. தென் இந்த கோனோட சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா πr into l. இதுல ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன் கொடுத்துருக்காங்களா, ஸோ லார்ஜஸ்ட்ன்றதுனால மேக்ஸிமம் சைஸ் வரும். அதனால இந்த கோனோட டயாமீட்டர் இந்த எட்ஜ் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும். தென் இந்த கோனோட டயாமீட்டர் 4 cm, ரேடியஸ் 2 cm. நெக்ஸ்ட் எல் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, எல்னா என்ன, ஸ்லாண்ட் ஹைட். இந்த ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம், எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரேடியஸ் 2 cm, அதனால ஆரோட இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஹெச் என்னன்னா இந்த கோனோட ஹைட். இந்த கோனோட ஹைட் இந்த எட்ஜ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குமா. தென் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 square 4, 4 square 16. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. தென் எல் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. ஸ்லாண்ட் ஹைட்ன்றதுனால பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20-ஐ 2√5 எழுதலாமா. therefore எல் இஸ் ஈக்குவல் டு 2√5. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பை இன்ட்டு ஆர் வேல்யூ இன்ட்டு எல் வேல்யூ, 2 2s are 4. then 4√5 into pi centimeter square. இதான் இதோட CSA. Option A is the right answer. Next question number 18. If the probability of a player winning a game is 0.21, then the probability of him losing the game. ஸோ ஒரு பிளேயரோட வின்னிங் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, லாஸிங் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். வின் லாஸ் இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். P of E plus P of E bar is equal to 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் P of E வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு வச்சுப்போம். தென் 0.21 plus probability of losing the game is equal to 1. தென் இந்த 0.21 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா மைனஸ்ல வந்துருமா. தென் probability of losing the game is 1 minus 0.21, 0.79. Option D is the right answer. Next question number 19, 20. Assertion and reason type question. Question number 19. Assertion கொடுத்துருக்காங்க. Consider the following data. ஒரு data கொடுத்துருக்காங்க. The difference of the upper limit of the median class and the lower limit of the model class is 20. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் 20ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் மாடல் கிளாஸ் கண்டுபிடிச்சிப்போம். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கு நம்ம அடிஷனலாக இன்னொரு காலம் கண்டுபிடிக்கணும், CF. இந்த CFல லாஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். இந்த வேல்யூவை என்னன்னு வச்சுப்போம். தென் n/2 67 divided by 2 33.5. இந்த 33.5 இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும்னு பார்க்கணும். 22, 42 இது ரெண்டுத்துக்கு இடையில தான் வருமா. இதில் எது கிரேட்டஸ்ட், 42. தென் இந்த 125 to 145 இதுதான் மீடியன் கிளாஸ். நெக்ஸ்ட் மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ்க்கு இந்த ரெண்டு டேட்டா மட்டும் போதும். இந்த ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்கு பாருங்க, 20. ஸோ இதுக்கு நேராக இருக்கிறது தான் மாடல் கிளாஸ். ஸோ இங்கே மாடல் கிளாஸும் சேம் தான். கொஸ்டின் படி என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். அப்பர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் 145.
லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் 125. இதோட டிஃபரன்ஸ் 20ன்னு சொல்றாங்க. எஸ், இதோட டிஃபரன்ஸ் 20 தான். அசர்ஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் ரீசன் பார்ப்போம். த மீடியன் கிளாஸ் அண்ட் மாடல் கிளாஸ் ஆஃப் அ குரூப் டேட்டா ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். இது ஃபால்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா மீடியன் கிளாஸ் மாடல் கிளாஸ் ரெண்டும் சேமாக தான் வந்திருக்கு. இந்த இடத்துல ஆல்வேஸ்ன்னு கொடுத்தனால ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. The probability that a number selected at random from the numbers 1 to 15 is a multiple of 4 is 1 by 3. So 1 to 15 கொடுத்ததுனால total outcomes 15. இதில் multiple of 4, 4, 8, 12, only 3. So favorable outcome 3. Then probability of multiple of 4 is 3 by 15. இதை divide பண்ணிங்கன்னா 1 by 5 கிடைக்குமா? ஆனால் இங்கே probability 1 by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ். இங்கே அசர்ஷன் ஃபால்ஸாக வந்தாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆப்ஷன் டி தான். ஏன்னா அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ. இதுதான் ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கும் ரீசனை செக் பண்ணுவோம். 2 different coins are tossed simultaneously. The probability of getting at least one head is 3 by 4. 2 coins toss பண்ணிங்கன்னா டோட்டல் அவுட்கம்ஸ் 4. அந்த 4 அவுட்கம்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னா மினிமம் 1 ஹெட் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோனா இருக்கலாம். மினிமம் 1 ஹெட்னா இங்கே பாருங்கள் 1, 2, 3. ஸோ 3 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் இஸ் 3 by 4. இது ட்ரூ. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ.